உங்கள் விஜய். அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா எழுந்த. வணக்கம் அண்ணி. வணக்கம். எப்படா இருக்க? அக்கா மாமாலாம் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்கண்ணே. என்னண்ணே ஆறுமுகத்து கல்யாணம் சொல்ல கூட இல்ல, போஸ்ட்லயாவது பத்திரிக்கை அமைச்சிருக்கலாம்ல. நான் சொன்னேன்டா, இந்த கிறுக்கு பயலுவ உன் கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு கோவத்துல விட்டாங்க. மன்னிச்சுக்கடா. அண்ணா என்னன்னு இதெல்லாம்? ஆறுமுகத்தை பாத்துட்டு வந்துடுறேண்ணே. சர்ரா சர்ரா. டே மதியானே அண்ணா, தம்பி தங்கறதுக்கு மாடி ரூம் ரெடி பண்ணி கொடு. சரிண்ணா. பலா அண்ணா ஒரு சின்ன வேலை, மதுரை வர போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. சரிடா. வா ராஜா, வா 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 வா. வீடு அப்படியே இருக்கு. டே மாப்ள, டே பாலமுருகா, அட வாயா. டேய் வா. டே வாடா வாடா வாடா. மாப்ள எப்பரா இருக்க? விட்றா. என்னடா மாப்ள, மதியான பாலமுருகன் கோவத்துல இருக்கான். நம்ம கோஷ்டி டான்ஸ் ஒன்று போட்டா சரியா வருவான். நல்லா நடிக்கிறடா. டே மாப்ள விட்றா. சட்டுன்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஒன்றும் புரியல. நிறைய பேருக்கு ஃபோனில் தான் தகவலே சொன்னேன். ஆனா நம்ம நட்பு உன்னை இழுத்துட்டு வந்துச்சு பத்தியா? விட்டா பேசுவடா. டே பென்னி குக்கு, பாலமுருகனுக்கு நம்ம மைல் போட்டோ காட்டினியாடா? அட போயா, அந்த போட்டோ ஊர்ல இருக்கிறவங்களாம் பார்க்கணுன்றதுக்காக ரவுண்ட் சுட்டிருக்காரு ஒண்ணு. இப்படியே போய்க்கிருச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம ஊர் பஞ்சாயத்து போர்டு பெண்கள் கழிப்பறை வாசல்ல இந்த போட்டோ ஓட்டிடுவாங்க. பாத்துக்க. மயில் யாரா? மயிலு நம்ம ஆறுமுகம் மஞ்ச ரோப்பு கட்ட போற பொண்ணு. பேரு தெய்வானை. படிச்ச பொண்ணா? நல்லா படிச்ச பொண்ணுப்பா. எப்படா இவனை? தலையெழுத்து சிக்கிக்கிச்சு. இத பாரு, நல்ல குடும்பம். இவங்க அண்ணன் மேல உள்ள மரியாதையில பொண்ணு தராங்க. மாப்பிள பொண்ணு கூட 6 மைலுக்கு வருது. அத்தனையும் அம்சமா அழகா இருக்கும். மாப்பிள கல்யாணம் 7 நாள் நடக்க போகுது. அதுக்குள்ள ஆளுக்கு ஒரு மயில தூக்குறோம். டேய், மயில் மேல கைய வச்சோம் உள்ள போக வேண்டியதுதான். பாலா, நீ ஒரு டுமாங்கிடா. மயிலுனா அழகான பொண்ணுடா. ஆமா, நீ எதுக்கு இந்த விஷயத்துல தலையிடுற? நீ தான் கல்யாணம் பண்ண பயலாச்சே. டே டே இருடா மாப்ள, உன் மிஸ்ஸஸ் கால் பண்ணி கல்யாணத்துக்கு வர சொல்றா. ஆமாப்பா, அந்த புள்ளைய வர சொல்லு. நாங்களும் பார்த்தா மாதிரி இருக்கோம். ஏண்டா, பாலா கல்யாணத்துக்கு வாங்கின ஃப்ளவர் வாஷ் வால் கிளாக்லாம் பத்திரமா இருக்குல்ல? அதெல்லாம் எடுத்து வைங்கடா. அந்த புள்ள வந்ததும் அந்த புள்ள கையில கொடுத்துருவோம். மாப்பிள, ஏன்டா எதுவும் பேச மாட்டற? சட்டு புட்டுன்னு போனை போட்டு அவங்கள டாக்ஸி பிடிச்சு வர சொல்றா. எனக்கு டயர்டா இருக்கு. மதியான மேல் ரூம் காட்டுங்க. மதியான சீக்கிரம் வா. இத வந்துட்டா ராஜா. என்னடா பொண்டாட்டி பத்தி கேட்டது மாப்பிள வாடி போச்சு? ஒருவேளை சண்டைய போட்டு தான் உசிரம்பட்டி கிளம்பி வந்துருக்கோம்டா. மாப்பிள, இத பத்தி இப்ப விசாரிக்க கூடாது. நைட்டு நம்ம 2 ரவுண்ட போட்டு அவன் தலைய 4 ரவுண்ட் அடிக்க வச்சுன்னு வச்சுக்கேன், பதில சொல்லிட்டு போறான். என் பாண்டி பாலா மாதிரி அழகானவங்க கிட்ட கூட பொண்ணுங்க சண்டை போடும். டேய், பொம்பளை பிள்ளைய சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டாளுங்கன்னு வையே, கடவுளாவே இருந்தாலும் கையை பிடிச்சி இழுத்து பிரச்சனை பண்ணி விடுவாளுங்க. ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லுடா. மதியானம் டயர்டா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. சரி வர. டேய்,
எதுவா இருந்தாலும் நாங்க இருக்கேன்டா. முருகா, என்ன வக்கீல அம்மா. காய்கறி எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சுங்கம்மா. சமையல் வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? நடந்துட்டு இருக்குமா? ஏன் ஆறுமுகம், ஆத்தா இங்க வாடா. இதோ வரேன்தா. சொல்லுத்தா. இந்த பையன் யாரு? இது என் கூட்டாளி பாலமுருகன். வணக்கம் பள்ளிக்கூடத்தில் ஒன்னா படிச்ச பையன்தா. எந்த ஊரு? தேனி பக்கத்துல. சரி, என்ன சாதி? ஆத்தா பாலமுருகனுக்கு வீட்டை சுத்தி கட்டு வரத்தா. ஏய், வீட்டை சுத்தி காட்ட போறேங்கிற? தம்பி சாதியை சொல்லிட்டு போட்டும்பா. இருடா ஆத்தா, நான் மனுஷ ஜாதி. எனக்கும் எதிரில் உள்ள மனுஷனுக்கும் ரத்தம் ஒரே நேரம்னு நினைக்கிற ஜாதி. ரொம்ப படிச்சவனும். ஆமாத்தா, உங்களை மாதிரி பெரியவங்க கிட்ட இருந்து அன்பு செய்யறது எப்படின்னு படிச்சவன். ஆறுமுகம் மாதிரி நண்பன் கிட்ட இருந்து பாசம் காட்டுறது எப்படின்னு படிச்சவன். உன்னோட குலசாமி என்ன? ஒவ்வொரு சாதியும் ஒரு சாமியை வச்சுக்கிறதுனால எங்க அப்பா அம்மா தான் எனக்கு சாமி. நல்லா பதில் சொல்ற. நல்ல நல்ல கேள்வி கேக்குறீங்க. ஏய் வாடா. ஆத்தா வரேன். டேய், நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், உன் முகமே சரியில்லையே. முகத்துல பாதி சிரிப்பு, பேச்சில் லேசா வெறுப்பு. பாலமுருகா, நீ முன்ன மாதிரி இல்லடா. உனக்கு இன்னைக்கு நான் தான் கிடைச்சனா? போடா டேய். டேய், ஒரு வயசு பையன் வயக்காட்டுல வந்து நின்னா என்ன அர்த்தம்? என்னையா அர்த்தம்? பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கும்போது இன்ஜினை மூடிட்டு இருக்கணும். பாலா, நான் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வரேன். உனக்கும் உன் சம்சாரத்துக்கும் என்ன சண்டை? மதியான நான் இயற்கையை ரசிக்கிறதுக்கு வந்திருக்கேன். இதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க. ஏடா, எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு பரமக்குடி பட்டாபிராமன் கோயில் யானை மாதிரி தெரியுதா? நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறதுக்கு முகரைய பாரு. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சண்டை. நீ மனசு சரியில்லாம உசுலம்பட்டிக்கு வண்டி ஏறி இருக்க. மாப்பிள்ள எதுவா இருந்தா மனசு எங்ககிட்ட சொல்லுடா. டேய், தாய் பிள்ளைங்களை கூப்பிட்டு எதுக்கு கல்யாணம் நடத்துறாங்க தெரியுமா? நாளைக்கு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது பிரச்சனைன்னா சாட்சியான என்ன சொந்தக்காரங்க பூரா பஞ்சாயத்துல வந்து நிப்பானுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் கல்யாணத்துக்கு கூட்டாளிங்களையும் கூப்பிடல, சொந்தக்காரங்களையும் கூப்பிடல. ஒத்தையா உன் இஷ்டத்துக்கு போய் காதல் கல்யாணம் பண்ண. ஆனா இப்ப பிரச்சனைனதும் உனக்கு யார்கிட்ட பேச தெரியாம இருக்க. நம்ம ஊர்ல 2 மாலை ஒரு மஞ்ச கயிறு இருந்தா காதல் கல்யாணம் முடிஞ்சிடுது. சிடி பிளேயர்ல நாதஸ்வரத்தை போடுறானுங்க, ஹோட்டல்ல அளவு சாப்பாடு டோக்கன் வாங்கி கொடுத்து விருந்த முடிச்சிடுறானுங்க. விட்டா பேசிட்டே போவீங்க. வீட்டுக்கு போங்க, நான் வரேன். டேய், எங்களை என்ன டெங்கு கொசுன்னு நினைச்சியா? டெங்கு கொசுனா? டேய், அது ஒரு அல்பாயிட்டு, அதை விடுறா. உன் பொண்டாட்டி நம்பரை கொடு. அந்த பிள்ளைக்கு போனை போட்டு நாங்க என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சுக்கிறோம். உன் பொண்டாட்டி போன் நம்பரை கொடுறா. என்கிட்ட இல்ல. டேய், இவனை டேய், 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 டேய். உறவு முறைக்காரங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வன்முறை கூடாது. அமைதியா உட்காரு. பாலமுருகா, அந்த புள்ள பேர் என்ன? தெரியாது. டேய், தெரியாம தாண்டா நாங்களும் கேக்குறோம். பேர் என்ன? எனக்கு தெரியாது. டேய், தாவையில அடிப்படி சாப்பிட நீ. டேய் டேய் இருடா. இவன்டா என்னடா பேசிக்கிட்டு? இப்பவே வீட்டுக்கு போய் வெடிகுண்டு எடுத்துட்டு வந்து இவன் மண்டையில போட்டு இவன் என்ன பண்றான்? டேய், 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 சாவியா குடா. இறங்கு.
டேய் பாலமுருகா, வந்ததுல இருந்து நான் எதுக்கு பேசாம இருந்தேன் தெரியுமா? உன் குடும்ப பிரச்சனை தலையை கொடுக்க நான் யாரு? உங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாது. உன் பொண்டாட்டி கிட்ட ஆறுமுகத்தோட அருமை பெருமையை சொல்லி நாங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுறோம். நல்ல யோசனையா இருக்கே, நம்பரை குடுறா. இங்க பாரு ராசா, சண்டைக்கு அப்புறம் உன் சம்சாரம் உங்க வீட்டுல இருக்காங்களா இல்ல அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்களா? தெரியாது. டேய் எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன வேணா வந்துடா. இப்படி சண்டை கட்டிக்கும்ல சொல்றா. விட்றா. எனக்கு டைவர்ஸ் ஆகி 3 வருஷம் ஆச்சு. எனக்கு பொண்டாட்டியும் இல்லை, ஒரு புண்ணாக்கும் இல்லை. என்னடா கருங்கல்ல தூக்கி தலையில போட்ட மாதிரி? எப்படிரா? முடிஞ்சு போனதை கேட்காதீங்க. உன்னை பிடிக்கலன்ட்டு போன பொண்ணு யாரா? டேய் பாண்டி, எவங்கிட்டயே பிரச்சனை பண்றோம், இவன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள பூந்து பிரச்சனை பண்ண என்னடா? ஏய் இரு மாப்பிள, மன்னிச்சிடுறா, விவரம் தெரியாம உளறிட்டோம். புரா, எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஊர்லயே சந்தோஷமா இருடா. நாங்களாம் இருக்கோம்டா. பாலமுருகா, ஒரு கல்யாணத்துல தான் இன்னொரு கல்யாணம் முடிவாகணும்னு சொல்லுவாங்க. ஆறுமுகம் கல்யாணத்துல உன் கல்யாணம் முடிவாகணும்னு அந்த மருதமலை முருகனை நாங்க வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றி. ஹலோ, அவுன்ஸ் ஆனந்தா? அவன் சாணங்கன்னு ஒரு பேரா? 15 புல்லு, 4 முறுக்கு பாக்கெட் பார்சல். யோ எனக்கு முறுக்கு பிடிக்காதியா? சைட் டிஷ்ஷுக்கு உன் கட்டை விரல கடிச்சுக்கோ. 15 ஃபுல் எதுக்கு? 3 வருஷமா டைவர்ஸ் ஆகி நீ பட்ட வேதனைய இப்படி குடிச்சு தானே பாத்தீக்கணும். பாண்டி, 15 புல்லுக்கும் பாலா தாண்டா காசு தர போறான். வாடா. தமிழ். பாலா, எப்படி இருக்கு பாலா? அக்கா, அக்கா. ஹலோ 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 ஹலோ. சிக்னல் இல்ல, இரு நான் மாடிக்கு போறேன். மலர், ஒரு காஃபி. ஹலோ ஹலோ பாலா. ச்சே. நீ வாமா. மலர், மலர். ஹலோ பாலா. ஹலோ பாலா, கேக்குதா? ஹலோ பாலா, எப்படிடா இருக்க? பாலா. ஹலோ. இதுக்கு மேல குடும்பத்தோட தலை குப்புற விழ வேண்டியதான், பேச முடியாது. ஹலோ. வாய முடுங்க. ஹலோ அக்கா, எப்படிக்கா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா பாலா. ஹலோ 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 ஹலோ, எனக்கு கேக்குது. போன் அது. ஏய் மலர், உன் கையில இருக்கிறது போன் இல்ல, ஏன் 1 மாசம் சம்பளம். உன் கோவத்தை காட்டதான் நான் இருக்கேனே. பா, அம்மா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறீங்க. யூ ஆர் ரியலி கிரேட் பா. என்ன வெரி கிரேட்? எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு சிக்னல் கிடைக்கிற மாதிரி போன் வாங்க தெரியல. சிக்னல் கிடைக்கிறதுக்கு சிம் தான் வாங்கணும். ஹலோ பாலா. ஹலோ. டேய் டேய், கட்டா இருக்குமே. கட் பண்ணிட்டான். ஏ? என் குரலை கேட்டவனும் பயந்துருப்பான். இல்ல, எரிச்சலாகி போனை உடைச்சிருப்பான். குரல் அது கருங்கல்ல உரல்ல போட்டு இடிச்ச மாதிரி. ஹே பாலா. ஏய் தமிழ், எப்படி இருக்க? ஐ அம் ஃபைன். ஊர் ஜாலியா இருக்கா? செம்ம ஜாலி. உன்னையும் ஸ்கூல் ஹாலிடேஸ்க்கு கூட்டிட்டு வந்துட்டுமா? ஓகே ஓகே. உங்க அப்பா எங்க? அப்பாவா? தோ நிக்கிறாரு, இப்ப கொடுக்கவா? அந்த ஆள் குரல்லாம் கேட்க முடியாது, அம்மாட்ட கொடு. வாங்கி பேசுங்க. இல்ல, உங்ககிட்ட தான் பேசணுமா? சரி. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அத கழுதையே சொல்றதுதான் காமெடி. பாலா. சொல்லுக்கா, நல்லா இருக்கியா?
அக்கா என் மேல ஏதோ வருத்தமாடா? ச்சே இல்லக்கா. போய் உனக்கு அக்கா மேல ஏதோ கோவம். அதெல்லாம் இல்லக்கா. அப்புறம் ஏண்டா ஏதேதோ நம்பர்ல இருந்து பேசுற? ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் கொடுக்கலாம்ல? தரேன்க்கா. அக்கா அழறல்ல? இல்ல. போனை கட் பண்ணிடுவேன். இப்ப எதுக்கு அழற? நான் சுப்புலட்சுமி கிட்ட சொல்லிட்டேன். என்னன்னு? இனி உன் லைஃப்குள்ள அவளை கொண்டு வர மாட்டேன். ஏதாவது சுயம்பரம் நடந்தா நானே அவளை கூட்டிட்டு போய் முன்னாடி நின்னு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அதனால தானே இங்க வராம எங்க இருக்குன்னு கூட சொல்லாம எங்கேயோ இருக்க. நான் இனி உன் கல்யாண பேச்சை எடுக்கல. அதுல தலையிடவும் மாட்டேன். இது சத்தியம். அக்காவை மன்னிச்சிடு. என்னக்கா நீ? வீட்டுக்கு வாடா. நான் உன் முகத்தை பார்க்காம எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கு. வரேன்க்கா. அக்கா சாப்பிட்டியா? சாப்பிட்டிருக்க மாட்டேன். போய் சாப்பிடு. கொஞ்ச நாள்ல வந்துடுறேன். பாய். பாய். மலர் என்ன சொன்னா? வரானா இல்லையா? வர. அப்புறம் என்ன அழுதுட்டு இருக்க? வா சாப்பிடலாம். எனக்கும் பசிக்குது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாலா கிட்ட ஒப்படைச்சிடுவோம். சரிம்மா. அண்ணே கூப்பிட்டீங்களா? வா பாலா. வீட்டுல வசதியெல்லாம் எப்படி இருக்கு? நம்ம வீட்டுக்கு என்னண்ணே சொர்க்கம். உன் அண்ணி தான் உங்ககிட்ட பேசணும்னா சொல்லுமா. பாலா, இன்னைக்கு மத்தியானம் பொண்ணு வீட்டுக்காரங்க இங்க வராங்க. தெரியும் நீ. பாண்டி சொன்னா. எங்க இவங்க? சலூன் போயிருக்காங்க. நான் சொல்லல, முகத்துக்கு மாவு பூசிக்கிட்டு அந்த திருட்டு மூஞ்சிய பாலிஷ் பண்ணிட்டு வருவானுங்க. ஆமா நீ ஃபேஷியல் பண்ண தான் போனாங்க. திருட்டு பயலுக. ஏன் நீ திட்டுறீங்க? இந்த பயலுக கல்யாணத்தை ஏதாவது குழப்பி விட்டுருவாங்கன்னு அண்ணி பயப்படுறா. இப்படிதான் மாப்பிள்ளை வீடு பார்க்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்க. பொண்ணோட அப்பா ரொம்ப தன்மையான ஆளு. இந்த பெனிக்கு மதையான பாண்டி 3 பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன? பொண்ணோட அப்பா போயிட்டு வரேன்னு சொன்னப்போ இந்த பயலுங்க, மாமா இந்தாங்க நம்ம வீட்டுல காய்ச்சின சாராயம், நம்ம ஏரியால விளைஞ்ச கஞ்சான்னு 2 பைய தரானுங்க. அந்த ஆளு பயந்துட்டாரு. வாலா, தெய்வம் அனுப்புன மாதிரி நீ சரியான நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்க. இத பாரு பாலா, பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட இவனுங்க யாரும் பேசவே கூடாது. உன் போன் நம்பரை அவங்க கிட்ட தந்துடுறேன். என்ன? கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்க ஊர் போய் சேர்ற வரைக்கும் நீதான் அவங்களுக்கு தேவையானதையெல்லாம் செஞ்சு தரணும். சரிங்க நீ. பலா, விளையாட்டா எக்காரணம் கொண்டும் அவங்க தங்கியிருக்க பக்கம் போகக்கூடாது. ஏன்னா அது அது அவங்க காஞ்ச பயலுக விளைஞ்ச வேலை கண்டா பாஞ்சிருவாங்க. ஓ அண்ணா, நீங்க கவலையப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், எக்காரணம் கொண்டும் ஆறுமுகம் கல்யாண பொண்ணை பார்க்கவோ பேசவோ கூடாது. அண்ணா, அவன் தானே மாப்பிள்ள, அவன் பொண்ணுகிட்ட பேசுறதுல என்ன தப்பு? ஐயோ பாலமுருகா, ஞாபகம் இல்லையா? நம்ம பையன் 12வது 3 தடவை எழுதினான். 3வது தடவை உங்க அண்ணன் ஹெட் மாஸ்டர் கடத்தி கொண்டு போய் அரிசி குடோன்ல வச்சு அடிச்சதுனால அந்த ஆளு விட்டடிக்க வச்சான். ஆறுமுகமும் பாஸ் ஆனா. தெய்வான நல்ல படிச்ச புள்ள. அவங்க சொந்தக்காரங்க ஃபாரின்ல வேலை பார்க்கறாங்க. நாங்க ஆறுமுகம் போட்டோவை காட்டியே ஏமாத்தி வச்சிருக்கோம். உன் நண்பன் தெய்வான கிட்ட பேசினான்னு வையே, கல்யாணம் நின்னுடும். எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆறுமுகம் தெய்வான கிட்ட பேசிதானே ஆகணும். உண்மைதான்.
ஆனா அப்ப அந்த புள்ள சண்டை போட்டு உசிலம்பட்டியை தாண்ட முடியுமா? முடியாதுல்ல. கல்யாணமாயி ஒரு புள்ள பிறக்கிற வர அதிகமா பொண்டாட்டிக்கிட்ட பேசாதன்னு ஆறுமுகத்துக்கிட்ட நான் சொல்லி வச்சிருக்கேன். டேய், ஆறுமுகம் தெய்வான பக்கம் போகாம பாத்துக்கறணும். சரிண்ணே. பாலா, இந்த கல்யாணம் இப்போ உன் முதுகுல தான் இருக்கா. அது விழுந்துடாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. சரிங்க நீ. செல்வி, பாலா கையில நீ பொறுப்பை கொடுத்துட்டல, நிம்மதியா இரு, அவன் பாத்துக்குவான். சரி. பாலா, துணி எடுக்கணும், நாங்க போயிட்டு சரிங்கண்ணே. வரேன்டா.